வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது இலங்கை அதிபரானார் இடதுசாரி தலைவர் அனுரகுமார திசநாயக்க. புதிய அதிபரால் கேள்விக்குறியான ஈழத் தமிழர்களின் எதிர்காலம் இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும்? மாலத்தீவு வங்கதேச வரிசையில் இலங்கையும் இடம்பெறுமா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். ஏற்கனவே தெரியும், 21ஆம் தேதி இலங்கையில் தேர்தல் நடைபெற்று அதன் வாக்குகள் அன்றிலிருந்து எண்ணப்பட்டு நேற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி இன்று அனுரகுமார திசநாயக்கே ஏகேடி என்று அழைக்கப்படக்கூடிய அனுரகுமார திசநாயக்கே அவர்கள் அதிபராக இன்று பதவியேற்றார். ஏற்கனவே அந்த போட்டியில் இருந்த சஜித் பிரேமதாசா 2வது இடத்தையும், தற்போதைய அதிபராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். ஏனென்றால் நமக்கே தெரியும், 2022 மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி, அதற்கு முன்பு இலங்கையில் அந்த சர்ச்சில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு போன்ற பல சம்பவங்கள் ஏற்கனவே இருந்த அந்த இருதுருவ அரசியலாக இருந்த இலங்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைத்திருந்தது. குறிப்பாக இந்த பொருளாதார நெருக்கடி, பொருளாதாரம் சார்ந்த ஒரு கட்சி நமது ஆட்சிக்கு வந்தால் நமது நாட்டின் பொருளாதாரம் உயரும் என்ற ஒரு எண்ணமும் மக்கள் மனதில் இருந்தது. அந்த மக்கள் போராட்டம் வெடித்த காலகட்டத்திலும் கூட இந்த ஏகேடி என்று அழைக்கக்கூடிய அனுரகுமார திசநாயக்கே அவர்களின் ஜேவிபி கட்சி மிக அதிகமாக அந்த போராட்ட களத்தில் முன்னின்றதும் மக்கள் மனதை மிகவும் கவர்ந்தது. இதன் காரணமாகவே 3.16 2019 அவர்கள் பெற்ற சதவீதம் 3.16. தற்போது 5 ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தலில் ஆட்சி அதிபராகக்கூடிய அளவிற்கு அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரித்து இன்று அதிபராகி இருக்கிறார் என்றால் அதற்கு முக்கியமாக சொல்லப்படக்கூடிய காரணங்கள் அங்கு நடைபெற்ற அந்த மக்கள் போராட்டம்தான் என்று கூறப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் பொருளாதார நெருக்கடி, அவருடைய உரையானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய கட்சியின் கொள்கைகள் பொறுத்தவரையில் அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளுமே தமிழர்களுக்கும் இந்திய நிறுவனங்களுக்கும் எதிராக இருந்தது என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அவருடைய நமது பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளித்த விதம் கூட இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் ஒரு நட்பு ரீதியாக நட்பு மேலும் வலுப்படும் என்பது போன்ற தனது கருத்தை தெரிவித்திருந்தார். நன்றி தெரிவிக்கும் விதமாக அதேபோன்று தமிழர்கள், இஸ்லாமியர்கள், சிங்களர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் செயல்பட்டு எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தது. இவையெல்லாம் அந்த போராட்ட களத்திலிருந்து தற்பொழுது அதிபரானதற்கு பிறகு அவருடைய நிலைப்பாட்டில் சிறிது மாற்றம் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் கூட வரும் காலங்களில் தான் அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும், அது இந்தியாவிற்கு சாதகமாக இருக்குமா, குறிப்பாக தமிழர்களுக்கும் சாதகமாக இருக்குமா என்பது நமக்கு தெரிய வரும். தற்பொழுது அவர் இலங்கை அதிபராக இப்பொழுது பதவியேற்றிருக்கிறார். இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பற்றி நாம் விவாதிப்போம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக அரங்கத்தில் நம்மோடு இணைந்த நெய்தல் மக்கள் கட்சியின் தலைவர் திரு பாரதி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்களையும் வரவேற்போம். வணக்கம். இணையம் வழியாக நம்முடன் இணையும் பிஜேபியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். ராமன் சார், உங்கள்கிட்ட இருந்து துவங்குறேன். இலங்கைக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அங்கே நடக்கக்கூடிய பல ஆன்மீக நிகழ்வுகளுக்கு நீங்கள் சென்றிருக்கீங்க. இப்போ அதிபராக இருக்கக்கூடிய அந்த ஜேவிபியை சேர்ந்த ஏகேடி நமது தமிழர்களுக்கும் குறிப்பாக இந்தியாவிற்கும் எத்தகைய ஒரு அனுசரணையாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, உங்களுடைய பார்வை? அது 1833 அக்டோபர் மாதம்தான் இலங்கை என்ற நாடு ஒரு முழு வடிவமான ஒரு நிலைப்பாடு உருவானது. 1970 வரையிலும் பார்த்திங்கன்னா இலங்கை உலக அளவில் ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸு, ஆன்மீக ஸ்தலம், ராமனுடைய பஞ்ச ஈஸ்வர ஸ்தலங்களான சிலபாம் நகரில் முன்னேஸ்வரம், திருகோணமலையில் திருகோணேஸ்வரம், மன்னாரில் திருகேதீஸ்வரர், கீரிமலையில் நகுரேஸ்வரர், மாத்தரையில் தொண்டீஸ்வரம் என்ற போன்ற மிகப்பெரிய இது, அது மாதிரி நல்லூர் முருகன் கோயில், பௌரியா முருகன் கோயில், இது போன்ற பெரிய ஆன்மீக ஸ்தலங்கள். ஆமாம், இயற்கை வளங்கள் நிறைந்த, அதாவது பார்க்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பொள்ளாச்சி, கன்னியாகுமரி, நாஞ்சில் நாடு சைடெல்லாம் போனால் எப்படி இயற்கையான வளங்கள் இருக்குமோ அதே மாதிரி உள்ள நிறைந்த ஒரு நாடு. 70 வரைக்கும் பார்த்திங்களா, அது நம்ம ராஜ் டிவியில் சொல்லக்கூடிய கடமை என்னென்னா, கடந்த 3 ஆண்டு காலமாக இலங்கை நாட்டில் ஜனநாயகம் மலர வேண்டும், அங்கு உள்ள ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரம் செழிக்க வேண்டும் என்று தமிழகத்திலே ஒரு தொலைக்காட்சியில் விவாதத்தில் பதிவு செய்த இது ஒரே தொலைக்காட்சி ராஜ் டிவி மட்டும்தான். காரணம் என்றால் ராஜ் டிவியினுடைய இன்றைக்கி மற்ற தொலைக்காட்சியை விட ராஜ் டிவியில் பார்த்திங்கன்னா இலங்கையில் 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இலங்கையில் இருக்கிறாங்க. காரணம் என்ன, நான் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் எனக்கு ராஜ் டிவியில் அந்த விவாதத்தில் வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 450 பேருக்கு நான் இலங்கையில் அனுப்புகிறேன்.
எல்லாமே ஊடகத்தார்கள், ஆன்மீகவாதிகள், புத்த பிச்சுகள், சைவ அமைப்புகள்லாங்கிறாங்க. எல்லாருமே இன்னைக்கு வந்து இந்த இது பார்த்தா இலங்கையில் உள்ள சப்ஜெக்ட் இன்னைக்கு ராட்சியில் பேச போகிறாங்க, தெளிவாக பேசுவாங்க என்பதை நான் காட்டுறேன். காரணம் 1970 பார்த்தீங்கன்னா அங்கே சாமானிய தமிழர்கள் மத்தியில் ரேடியோ ஸ்டேஷன்லாம் இருக்கு பாருங்கள். அதில் வந்து பார்த்தேன் என்ன பண்ணுவோன்னா, பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் நம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். அப்புறம் பள்ளிக்கூடத்தில் நீங்களாம் படிச்சுட்டு இருப்பீங்க, அண்ணனும் கூட படித்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். பார்க்கும்போது பரவாயில்ல, நம்மளே பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த நாள் நம்மளே கொண்டு ஆட்கள் சொல்லக்கூடிய நாள் பேசிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி இலங்கையில் புகழ்பெற்ற பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன மாமியே உன் சின்ன மகள் எங்கே பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ. அதுக்கு அடுத்த பாடல் சுராங்கனி சுராங்கனிக்கு அம்மாளுக்கு என்னவான் பல பாடல்களை சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் உலக நாடில் உள்ள தமிழர்கள் மத்தியில் நீங்காத ஒரு கலாச்சாரம் இன்று கூட நம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழில் உச்சரிப்பு மாறிக்கிட்டு. ஆனால் இலங்கையில் ஒரே குவாலிட்டி அந்த காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் தமிழுக்குன்னு ஒரு வடிவம் கொடுத்து ஒரிஜினல் தமிழ் பேசக்கூடியது இலங்கை தமிழர்கள் தான். அப்படிப்பட்ட தமிழர்களின் வாழ்வில் பல சோதனைகளும் பல விஷயங்கள்லாம் கடந்து 2009 அந்த போரில் அந்த போர் பிரகடனத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அதன் பிறகு 2022 வந்து ஒரு குடும்பமே அந்த இலங்கை நாட்டை கபலீகரம் செய்து 16 லட்சம் கோடி கடன், 16 லட்சம் கோடி மொத்த மக்கள் தொகை 2.25 கோடி. அதில் 50 லட்சம் பேர் புலம்பெயர்ந்தவர்கள், மீது 1 கோடியே 80 லட்சம் தான் இலங்கையில் வாழக்கூடிய மக்கள். அந்த மக்கள் மீது 16 லட்சம் கோடி கடனை வாங்கி இவர்களே மொத்தமா திவாலாக்கி விட்டு அந்த நாட்டுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விட்டு சொந்த நாட்டு மக்களை கிளர்ச்சி எழும்பி நாட்டு அந்த ஜனநாயகம் டோட்டலாக ஸ்தம்பிச்சு போச்சு. அதன் பிறகு வந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது, ஆகவே இலங்கை நாட்டில் உள்ள ராணுவ வீரர்கள் ஓராண்டு காலம் விவசாயம் செய்யுங்கள், ஆனால் நீங்கள் உணவு எப்படி உண்ண வேண்டும் என்றால் காலையில் 11 மணி மாத்திரை சாப்பிடும் பார்த்தீங்களா, நம்ம காலை மாலை இரவு. அதே மாதிரி காலையில் 11 மணி சாப்பிடுங்க, சாயங்காலம் 4 மணி சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. இன்னைக்கு சாதாரண நம்ம ஊரில் உள்ள பிள்ளைங்களா நம்மளாம் ஒரு வேறு பட்டினிங்கிறத நம்மளால முடியாது. ஆனால் ஒரு நாளைக்கு 2 வேளை அரை வேறு சாப்பிட்டு தான் சார் சாப்பிடணும். ஏன்னா நான் இலங்கையில் பல இதெல்லாம் தான் அந்த மாதிரியான ஆட்சி மாற்றத்துக்கு முக்கிய காரணம். மாதிரி மனநிலை குறிப்பா தமிழர்கள் இஸ்லாமியர்கள் வந்து அதிக அளவுல வந்து இந்த உங்களுக்கு வாக்கு அளிச்சிருக்காங்க. அதாவது இன்னைக்கு ராஜபக்சேக்களை விட அதிக அளவிலான சதவீதங்கள் வாக்கு என்னன்னா, இவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஜேவிபி கட்சிக்கு வந்து எல்லா மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆகவே இன்னைக்கு வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அங்க ஆட்சிக்கு வந்துருது, இடதுசாரி கட்சி ஆட்சிக்கு வந்துருது. ஆகவே அங்கே தமிழர்களுடைய நலன்கள் பாதிக்கப்படும் என்பது எல்லாம் கண்டிப்பாக அப்படின்னு தமிழ் அது இருக்காது. காரணம் என்ன, நீங்க வந்து 70 உள்ள நிலைமையில இல்லை சார். இப்போ வாழ்வாதாரமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு மெயின் தேவை வந்து விவசாயம் தேவை. அங்க பசி பஞ்சம் பட்டினி இருக்குது. அங்க தொழில் வளத்தை டெவலப் பண்ணணும், விவசாயங்களை டெவலப் பண்ணணும். 2வது நிலங்களில் பல இடங்களில் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களில் கன்னிவடி உள்ள இருக்குது. இந்த கன்னிவடி அகற்றுவதற்கு பல ஆயிரம் கோடிகள் பணம் தேவை இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் இதெல்லாம் சிறுதான் இலங்கையுடைய வாழ்வாதாரம் முன்னேறும். விலைவாசி பார்த்தா ஒரு டீ சார் 2 ஆண்டுகள் தான் போனோம், ஒரு டீ 100 ரூபா, ஒரு தோசை 100 ரூபா. அந்த தோசையில் உளுந்து இருக்காது சார், உளுந்து 2500 ரூபா கிலோ. 1 லிட்டர் டீசல் 500 ரூபாய்க்கு மேலே விற்கிது. ஒரு கிலோ காஞ்ச மிளகா 2500 ரூபாய்க்கு மேலே விற்கிது. 1 லிட்டர் பாமாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாய் விற்கும் போது எப்படி குடும்பம் ஃபேமிலி ரன் பண்ண முடியும் சொல்லுங்க. இல்ல சார், இப்போ இல்ல கரெக்ட் தான் சார். நீங்க சொல்றீங்க இல்ல, இப்போ வந்து ஏற்கனவே இருந்த ஆட்சியில ரணில் விக்ரமசிங்கேவா இருக்கட்டும், அல்லது அதற்கு முன்னாடி கோத்தபய ராஜபக்சவா இருக்கட்டும், எல்லாருமே அவருடைய அமைச்சரவையிலலாம் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் கட்சியை சார்ந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நிறைய இருந்தாங்க. அந்த சூழ்நிலையிலே இப்போ நம்ம தமிழர்கள் வந்து அங்கே மீன் பிடிக்க போகும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவிச்சு. ஆனால் இப்போ இருக்கிறவர் ஏற்கனவே தமிழருக்கு எதிரான மனநிலையில் இருக்கார் என்று சொல்லப்படுது. இப்போ தமிழர்கள் மீனவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு அரசாங்கம் புதுசாக வந்திருக்குது. இப்போ எந்த நாடாக இருந்தாலும் புதுசாக ஒரு தேர்தல் வச்சு மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு புதுசாக அரசாங்கம் வரும்போது குறைஞ்சபட்சம் 1 வாரம் 1 மாதம் நம்ம விட்டு கொடுக்கணும். அப்போ தான் அதனுடைய எண்ணெய் அவங்க வச்சிருக்காங்க பார்க்கணும். இப்போ ஏற்கனவே நமக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய மாலத்தீவு அதிபர் வந்து இந்தியாவுக்கு சாதகமாக இருந்தார். இப்போ வந்திருக்க மாலத்தீவு அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. அப்போ ஏற்கனவே நமக்கு இந்தியாவுடைய வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே பாகிஸ்தான் தொல்லை கொடுத்துட்டு இருக்குது. அங்கேருந்து ஜம்மு காஷ்மீர் தீவிரவாதத்தை தூண்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ காலுக்கடியில் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு ஒரு தொல்லையாக இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து இலங்கை ஒருபோதும் இந்தியாவை பகமை உணர்வு பாராட்டாது இன்னைக்குள்ள சூழ்நிலை. இப்போ இந்தியா அவர் முதல் அதிபராக இதை தேர்ந்தெடுத்த பிறகு வரக்கூடிய முதல் வெளிநாட்டு பயணம் நம்ம இந்திய பயணமாக தான் இருக்கும். அது இன்னொரு விஷயம் சார். இப்போ இந்தியாவில் உள்ள கம்யூனிஸ்ட்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, சோசியல் மீடியாவில் போட்டுக்கணும், நேற்று நேபாள், இன்று இலங்கை, நாளை இந்தியா. சம்பந்தமே இல்லை, எழுதாத பக்கம் அவங்க வாசிக்கிற மாதிரி கம்யூனிஸ்ட்காரங்க சொல்றாங்க. ஆனால் அதே நேரத்தில்
இந்தியா இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு எதிராக ஒருபோதும் இன்னைக்கு இப்போ வந்திருக்க இந்த அரசு செயல்படாத காரணம் என்றால் மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய நிலைகுலிந்திருக்கின்றது. ஆகவே இலங்கை வளப்பட வேண்டும், ஆனால் இந்தியாவுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. இன்னைக்கு இலங்கையில பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல சமூக நல கூட நம்ம தான் கட்டி எடுத்திருக்கோம், யாழ்ப்பாணத்துல விமான நிலையம் நம்ம தான் கட்டி இலங்கையுடைய கட்டமைப்புக்கு மிகப்பெரிய அதே போல மற்ற ஆன்மீக மாதா அம்னந்தா அம்மா கூட பலாயிரம் வீடுகளை கட்டி கொடுத்திருக்காங்க. ஆகவே இலங்கை வாழ் மக்களுக்கும் இந்த புதிய அரசுக்கும் இந்தியாவை தவிர்த்து விட்டு அவர்களுடைய அரசியல் அமையாதுன்றது உங்களுடைய பண்ண முடியாது. தொடர்ந்து பேசலாம் சார். திரு நெய்தல் மக்கள் கட்சி தலைவர் பாரதி, மீனவர்கள் உடைய அந்த பிரச்சனையானது ஒரு முடிவுக்கு வருமா இந்த அதிபரை தேர்ந்தெடுத்த பிறகாவது? கண்டிப்பாக வரணும் என்றது தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம மீனவ மக்களோட ஒட்டுமொத்த மீனவர்களோட நம்பிக்கை. இதுக்கு தேவையான பேச்சுவார்த்தையோ அது சம்பந்தப்பட்ட அதிபர் கூட நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாகவும், ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் மாதிரி அந்த பகைமை பாராட்டாமல் இது வந்து உரிமை இல்லை. ஆனால் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆட்சியில் கூட அவங்க தமிழர்கள் அதிகமாக நான் ஏற்கனவே அவங்ககிட்ட கேட்ட அதே கேள்வி தான் நான் சொல்கிறேன், பங்களிப்பு இருந்தது. ஆனால் இப்போ அதிக அளவில் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இப்போ மக்களவை, இப்போ பிரதமர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு, இப்போ அடுத்த அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் கலைக்கப்பட போகுது. இப்போ வரக்கூடிய புதிய நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு தமிழர்கள் இருப்பாங்கன்றது நமக்கு தெரியல. ஸோ இந்த சூழலில் வந்து எப்படி உங்களுக்கு அனுசரணையான ஒரு போக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக வந்து கடந்த காலங்கள் வந்து நிறைய பாடத்தை கற்றுருப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். யாரால பிரச்சனை, இலங்கையோட உண்மையான பிரச்சனை எது என்றதை நிச்சயமாக கடந்த காலங்கள் வந்து அவங்களுக்கு படிப்பினையை தந்திருக்குன்னு நம்ம நம்புகிறோம். அதே போல் வாழ்வாதாரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்றது வேற. அங்கே இலங்கையில் இன்னொரு சின்ன பிரச்சனைனா, இலங்கை தமிழர்களே வந்து நம்மளுடைய தமிழர்களுக்கு வந்து இந்த மீனவர்கள் குறிப்பாக சொல்லும்போது அவங்களே வந்து நமக்கு சரி ஒரு இணக்கமான போக்கில் இல்லை. அவங்களே எதிர்க்கிறாங்க நம்ம இரட்டை மடிவலைகள் பயன்படுத்துறத, அங்கே நம்ம மீன் பிடிக்கிறாங்க, அவங்களுடைய பகுதியில் போய் அதிகமான அளவு மீன் பிடிக்கிறோம், லான்ச் யூஸ் பண்ணி பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவங்களே எதிர்க்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சாதகமாக தானே அதிபர் இருப்பார்? இல்லை கண்டிப்பாக. அதாவது மீனவர்களோட உரிமை விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் விஷயம் அதை வந்து நம்ம மறுக்கவே இல்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை மீனவர்கள் மேலே மிகப்பெரிய அழுத்தத்தை இதுக்கு முன்னால் ஆட்சியாளர்களாக இருந்தவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. வெறும் இதுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகள் காரணமாக இருந்தது, அதனால் மீன் பிடிக்க அலோவ் பண்ணலைன்னு சொன்னாங்க. அது ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இலங்கையில் ஒட்டுமொத்தமாக அந்த இன பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்த பிறகும் மறுபடியும் மீனவர்கள் மேலே இருந்தபோது அடுத்தது என்ன பழியை சொல்லலாம் அப்படின்னும் போது இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களே அதை எதிர்க்கிறாங்கன்ற ஒரு போக்கை வந்து ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் வந்து அதை வந்து கட்டுக்கதை தான், அந்த கதையை வந்து இன்னும் வலுப்படுத்தி இந்த செய்தி உண்மை இல்லைன்றீங்களா? உண்மைதான், நம்ம வந்து அதை வந்து மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த எதிர்ப்புகளை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி பூதாகரமாக அதை வந்து பிரச்சனைன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அதை தீர்க்கறதுக்கான வேலையை பார்க்கணும். அதை அதிகப்படுத்தி அந்த பொறாமையும் பகைமையை வந்து அதிகமாக வளர்க்குறது வந்து முக்கியமான விஷயம் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னால் இருந்தவங்க அந்த பகைமையை வந்து கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் அதை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான அந்த உரிமையை நம்ம பண்ணுவோன்ட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவு அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் 2 நாட்டு மீனவர்களுக்கும் மீன் பிடிக்கக்கூடிய உரிமை வந்து இருக்குது. அதாவது இலங்கையில் இந்த கச்சத்தீவு வந்து யாருக்கு அப்படின்னு இந்தியா வந்து அதை விட்டு கொடுக்க போகும்போது நிச்சயமாக மீனவர்களோட பிரச்சனையை வந்து பேசி இருக்கணும். ஆனால் மீனவர்களை பற்றி துளியும் கவலைப்படாமல் அவங்களோட ஏற்கனவே அந்த நாடு அவங்களோட அந்த பரஸ்பர அந்த ஒற்றுமை இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தி மீனவர்கள் இங்கே இல்லைன்னா வேறு எங்கே போய் மீன் பிடிச்சிக்குவாங்கன்ற தவறான புரிதல்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அக்கறை எடுத்துக்கல. ஆனால் அது யார் எடுத்துக்கலன்றீங்க? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இவங்களே. ஆனால் அதுக்கப்புறம் நடந்துக்கக்கூடிய சம்பவங்களும் அதனால் மீனவ மக்கள் எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க, எவ்வளோ உடைமைகளை இழந்தாங்க, இதையெல்லாம் புரிஞ்ச பிறகு அதோட முக்கியத்துவம் இப்போ தெரியுது. இப்போவும் நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் இந்த கச்சத்தீவு வந்து அவங்களுக்கே போயிருந்தாலும் நம்ம கேட்குறதெல்லாம் காலங்காலமாக கச்சத்தீவு அதை ஒட்டிய பகுதிகளில் பாரம்பரிய மீனவ மக்கள் தொன்று எங்கே மீன்பிடி தொழில் செஞ்சாங்களோ அந்த இடத்துல செய்யறதுக்கான ஒரு உரிமை தான். நம்ம வந்து எங்களுக்கு வேறு எதையுமே நம்ம கேட்கல. இது 2 நாட்டு மீனவர்களையும் உட்கார வச்சு பேசி வாரத்தில் சில நாட்கள் இதெல்லாம் ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தை தான். அதில் கொஞ்சம் சின்ன முட்டுக்கட்டைகள் இருக்குது, அதை சரி பண்ணியிருக்கணும். ஆனால் அதை சரி பண்ணாமல் 2 பக்கத்துலையும் அதை நம்ம இந்திய அரசு சார்பாக என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எல்லை தாண்டி போகாதீங்க, நாங்கள் எல்லையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது உங்களுடைய சார்ஜ். பட் இதுதான் தொடர் கதையாக இருக்குது. அவங்க எல்லை தாண்டி போகாதீங்கன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு கடலில் எல்லை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் குறுகிய கடல் பகுதி அதுக்கு முன்னால் போனீங்கன்னா ஆழம் ரொம்ப குறைவான இடம், நமக்கு அங்கே தான் தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு. அதற்கு அவங்க மற்றொன்று ரெமெடி தராங்க, ஆழ்கடல் மீன்பிடிப்பை நீங்கள் வந்து நாங்கள் ஊக்குவிக்கிறோம், அதுக்கான பணிகளை செய்யுங்க அப்படின்னு சப்சிடி தரேன்றாங்க. சொல்லியிருக்காங்க. அது இந்த லெவலில் இருக்குது. 2017 கிட்டத்தட்ட அதுக்குன்னு சில கோடிகளை ஒதுக்கி முதல்ல ஆண்டு
500 படகுகளை வந்து ஆழ்கடல் படகாக மாற்றுவேன்னாங்க. 2 ஆண்டுகளில் 2000 விசைப்படகுகளை ஆழ்கடல் மாற்றுவேன்னாங்க. ஒரு 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த படகுகளையும் மாற்றுவேன்னு சொன்னாங்க. 100 படகுகளை கூட 2017 2024 ஆயிடுச்சு. வெறும் 100 படகு கூட அவங்களால ஆழ்கடல் படகாக மாற்ற முடியலன்றது தான் நம்மளோட உண்மையான நிலைமை. அதுக்கான அவங்க போட்டக்கூடிய பட்ஜெட்டும் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து கூட பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பட்ஜெட்டை நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், கொடுக்குற மானியத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்து நிச்சயமாக தீர்வு காணுவோன்னு சொன்னாங்களே தவிர அதில் துளி கூட எந்த விதமான வேலையும் செய்யலைன்றது நம்ம அதை ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையில் நாம் மீன்பிடி தொழிலில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மீன்பிடி முறைகளில் 2 நாட்டு மீனவர்களும் பிரச்சனை இருக்குது. அதில் வந்து நம்ம உட்கார்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கு. அது கண்டிப்பாக பேசணும். நமக்கு நம்மளோட அதிகபட்ச தொழில்நுட்பம் என்றது அந்த ட்ராலிங்ன்றது அரசு தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த ட்ராலிங்ன்றது அறவே நீங்கள் அது அவங்களுடைய சார்ஜ் என்ன, அங்கே இலங்கையில் நீங்கள் இந்த மீன் குஞ்சு வரைக்கும் கூட நீங்கள் வந்து எல்லாம் வலையில் எடுத்துகிட்டு போயிருங்க, எங்களுடைய மீன் வளமே பாதிக்கப்படுதுன்றது அவங்க சார்ஜ். கண்டிப்பாக அதெல்லாம் கண்டிப்பாக பேசி தீர்க்கணும். 2 நாட்டு மீனவர்களோட அவங்களோட உரிமை விஷயம் இது வந்து சண்டை போடுற விஷயமோ, மீனவர்களை அரெஸ்ட் பண்ணுறதோ, அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறதோ, கூடுதல் அபராதம் போடுறதோ இது தீர்வு இல்லை. இந்த மாதிரியான மோசமான அணுகுமுறையாக கடந்த முறை உள்ளதை ரொம்ப விமர்சிக்கப்பட்டது. மிக அதிக தொகை வந்து அபராதம் விதிக்கப்பட்டது. அது போன்ற அதிக நாட்கள் அவர்களை வந்து காவலில் வைக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் வந்து புதுசாக ஒரு தவறான அணுகுமுறையை கொண்டு போய் தான் இன்னைக்கு நாடு இந்த இவ்வளவு மோசமான ஒரு சூழலுக்கு போயிட்டு பொருளாதாரத்தில் எவ்வளவு மோசமாக போச்சு. ஆனால் இந்தியாவோட உதவின்றது இலங்கைக்கு எப்பவுமே நிச்சயமா தேவை. சரி சார், தொடர்ந்து பேசலாம் அடுத்த சுற்றில். திரு தூத்துக்குடி செல்வம் சார், இப்போ சீன சார்புடையவர் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இந்தியாவுக்கு அவர் எந்த அளவுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு? அது அவங்க இலங்கையில இருந்து கனெக்ட் ஆகிறவங்களை கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இது இல்லாம பாத்துக்கிட்டு. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் ரங்கநாதனுக்கு, அது போலவே தொழில்நுட்ப கலைஞருக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு, இலங்கையில இருந்து இணைகிற சகோதரருக்கு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது இன்னைக்கு இலங்கையினுடைய 9வது அதிபராக நம்முடைய அனுரகுமார குமாரா திசநாயகா வந்து வெற்றி வச்சிருக்காரு. அவரு இடதுசாரி சிந்தனையாளர் அல்லது இடதுசாரி ஆதரவாளர் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஆனா கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது இலங்கையில இருக்கிற தமிழர்கள் வடிக்கிற கண்ணீர் என்று சொல்லுவாங்க. அது இலங்கையில இருக்கிற தமிழர்களுக்கு ஏற்பட்ட கடந்த கால அனுபவங்கள் எல்லாம் நம்ம நினைக்கும் போது மிக கொடுமையா இருக்கு. நான் மரியாதைக்குரிய இன்றைக்கும் நான் நினைவு ஒரு சில செய்தி மட்டும் சுருக்கமா முடிக்கிறேன். அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கொஞ்ச காலம் இருந்திருக்கணும். அதே போலவே மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்திருக்கணும். அதே போலவே அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்திருக்கணும். இந்த 3 தலைவர்களை இலங்கையில இருக்கிற தமிழர்கள் எந்த காலமும் மறக்க முடியாது. நன்றியோட நினைச்சு பார்க்கணும். இலங்கை தமிழர்களுடைய ஆதரவாளர்கள் அனைவருமே ஒரு பிஜேபில இருந்து இந்திரா காந்தி அவர்களை புகழ்ந்து பேசுனது இன்னைக்கு தான் நான் கேட்கிறேன். இல்ல, நான் உறுதியா சொல்றேன். அதாவது இந்த இலங்கை தமிழர் விஷயத்துல அவங்க அம்மையார் இந்திரா காந்தி அவருடைய நிலைப்பாடு, அதுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள்ல குறிப்பா ராஜீவ் காந்தி அவர்கள்ட்ட அந்த காலத்துல வந்து செல்லும் சார் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன், வரவேற்றுட்டு வந்துடலாம். ஆமாங்க. இலங்கையின் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் திரு சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் இணையம் வழியாக நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். திரு செல்வம் சார், நீங்க தொடர்ந்து பேசுங்க. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலே இலங்கையில் சரியாக இருந்தது. சார் கொஞ்சம் சார் இலங்கையில இருந்து இணையற தோழர் சிதம்பரம் கருணாநிதி சார். அதாவது ஆமா, சிதம்பரம் கருணாநிதி சார். அதாவது சிவசங்கர மேனன் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் காலத்திற்கு பிறகு சிவசங்கர மேனன், ரமேஷ் பண்டாரி, எம்.கே. நாராயணன், ஜே.என். தீட்சித் இந்த போன்றவர்கள் எல்லாம் வந்த உடனே இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை, இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான வெளியுறவு கொள்கையில மிகப்பெரிய குளறுபடிகளை செய்து இலங்கை தமிழர்களை இந்தியாவுக்கு எதிரியாகவே அவர்கள் பார்த்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்தியாவுக்கு இலங்கையில இருக்கிற தமிழர்களுக்கு மட்டும்தான் தொப்புள் குடி உறவு, நம்முடைய உறவினர்கள் அவங்க நம்முடைய நீண்ட காலமாக வர்த்தக ரீதியாகவும் சரி, உணர்வு ரீதியாகவும் சரி, உறவு ரீதியாகவும் அவர்கள் இலங்கை தமிழர்கள் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள். சரி. ஆனா இத
அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் மிக சரியாக பயன்படுத்தி புரிந்து கொண்டு பூகோள அரசியலுக்கு கூட இலங்கை நமக்கு தேவை என்பதை இந்திரா காந்தி அம்மா தான் சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க முதல்ல வந்து அதை ஆதரித்தார்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு கட்டத்துல ஐயா தந்தை செல்வா காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா டட்லி சேனநாயகா பண்டமநாயகா அம்மையார் இந்திரா காந்தியினுடைய இப்படி பாத்தீங்கன்னா 9 முறை இந்திய இலங்கை ஒப்பந்தம் நடந்திருக்கு. ஆனாலும் கூட எதையுமே அவங்க சரியா யாரு இலங்கை அரசாங்கம் இதுவரை இருந்த அரசாங்கம் மதிக்கல. நான் மரியாதைக்குரிய இதுக்கு முன்னாடி விடைபெற்று சென்றிருக்கிற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூட ஒரு காலத்துல 1990களுக்கு பிறகு உள்ள காலங்கள்ல இடைக்காலத்துல அவர் பிரதமராக இருந்த காலத்துல கூட அவர் செய்த நரித்தனம் இல்லாம கூட நான் பல விஷயங்களை என்னால சொல்ல முடியும். இதுல 1983ஆம் ஆண்டு ஜூலை கலவரம் இருக்கு பாருங்க. ஜூலை கலவரம், அதாவது அந்த வல்வெட்டித்துறையில நம்ம சிறையில வந்து மிக கொடுமையான கோர படுகொலை நடத்துறாங்க பாருங்க. அதுல குட்டிமணி, ஜெகன், தங்கத்துறை என்கிற அந்த 3 ஈழத்தமிழர்கள் உட்பட ஒரு 59 பேர் வந்து மிக கோரமாக கொல்லப்பட்டார்கள். அதன் பிறகு அந்த போராட்டம் வேறு ஆயுத போராட்டமாக மாறியது. கண்டிப்பா நீங்க வரலாறு சொல்றீங்க, நான் ஒரு நிமிஷம் இது சொல்லணும். எதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற அந்த ஏகேபி இருக்காரு, இப்ப இன்றைக்கு அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அவருக்கு முதல்ல வாழ்த்து சொல்றோம் நாம. அவர்கள் வந்து கடந்த காலத்துல ஏற்பட்ட குளறுபடிகள், தவறுகளை, அதாவது மஹிந்த ராஜபக்சே என்கிற கொடுங்கோலன், அவருடைய கோத்தபய ராஜபக்சே, பசில் ராஜபக்சே, அவங்களுக்கு அவங்களுடைய மஹிந்த ராஜபக்சேவுடைய மகன் நமல் ராஜபக்சேவுக்கு அந்த மக்கள் கொடுத்திருக்கிற அந்த மிகப்பெரிய தோல்வி இருக்கு பாருங்க. இதெல்லாம் பாடமே படிச்சு புரியுது சார். நீங்க சொல்றீங்க இந்த வரலாறு கண்டிப்பா நீங்க ஆரம்பத்துல சொல்லிட்டீங்க தெளிவா. இப்ப வந்திருக்கிற அதிபர் வந்து ஒரு சீன சார்புடையவர் சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. அரை நிமிஷத்தோட முடிச்சார். இதை பயன்படுத்தி இன்னைக்கு அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அத ஏகேபி அவர்கள் வந்து திசுநாயகா அவர்கள் வந்து மிக சரியாக சொல்லி இருக்கிறார். இலங்கையில இருக்கிற சிங்களர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நாம் இலங்கையினுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவுவோம் என்று அவர் நல்ல அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம நம்புவோம். தயவு செய்து தமிழர்களுக்கு பாதுகாக்கிற அரசாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக நான் இலங்கை அதிபருக்கு இப்பொழுது வேண்டுகோளாக வைக்கிறேன். சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த சுற்றிலும் விரிவா பேசலாம். திரு சிதம்பரம் கருணாநிதி சார், நீங்க சொல்லுங்க சார். இப்போ 9வது பதவியேற்றிருக்கக்கூடிய வணக்கம் சார் அதிபர் அவர்கள் ஒரு சீன சார்புடையவர் என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் தமிழக மீனவர்களுக்கும் எத்தகைய ஒரு அனுசரணையாக அவர் இருப்பார் என்றது அவங்க எதிர்பார்க்கலாம் சார்? நிச்சயமாக ரோஹண விஜயவீர தான் இந்த கட்சியை ஆரம்பித்தவர். 1971ஆம் ஆண்டு ஒரு போராட்டமாகவே இது ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு கட்சியாக அல்லாமல் அன்றைய காலத்தில் அரசுக்கு எதிரான ஒரு கூட்டமாகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. எனவே அவர்கள் அன்று சீன ஆதரவாளர்களோடு தான் இயங்கினார்கள். ஆனால் கட்சியில் தலைவர்கள் மாறும் போது கொள்கைகள் மாறுகின்றன. பதவிகள் மாறும் போதும் கொள்கைகள் மாறக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கின்றன. ஆகவே அனுரகுமார திசாநாயகா அந்த கட்சியில் இருந்த போதிலும் சில வேளை அவருடைய கொள்கை மாற்றம் அடையலாம். காரணம், இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் நேரடியாக அவருக்கு உடனடியாக கம்யூனிசத்தை புகுத்த முடியாது ஒருபோதும். ஆகவே கம்யூனிஸ்ட் கொள்கை வைத்திருந்தாலும் கூட அதிலும் அவர் நிச்சயமாக ஜனநாயகத்தோடு தான் செயல்படுவார் என்று நாங்கள் கருதுகிறோம். அதாவது போராட்ட களம் என்பது வேறு, இப்பொழுது அதிபராக ஆட்சி நடத்துவது வேறு, அந்த மாதிரியான ஒரு வித்தியாசத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் அவர்கள் போராட்டம் தான் நடத்தினார்கள். வடக்கிலே தமிழீழ விடுதலை புலிகளை போல் 71ஆம் ஆண்டு இவர்கள் ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த போதிலும் தற்போது அவர்கள் ஜனநாயக நீரோட்டத்திற்கு வந்து கடந்த சுமார் 30 வருட காலமாக அவர்கள் ஜனநாயகத்தில் தான் இருக்கின்றனர். ஆகவே பாராளுமன்றத்துக்கு வந்தார்கள். அவர்கள் மீது மக்கள் உண்மையாகவே நம்பிக்கை வைத்தார்கள். அந்த நம்பிக்கை வைத்ததற்கு காரணம் அனுரகுமார திசாநாயகா மக்களுக்கு செய்த சேவை அல்ல. இந்த நாட்டில் கடந்த காலங்களிலே ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் மாறுபட்ட பெயர்களிலே, மாறுபட்ட கலர்களில், வர்ணங்களில் மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்தார்கள். ஒவ்வொரு பேரிலே அந்த கட்சியில் உள்ளவர்களை மாறி மாறி ஆட்சி செய்தார். அத்தோடு இவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்தவர்கள் தான் வடகிழக்கிலே இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினும் தமிழினத்தின் துரோகி கூட்டங்கள்.
இந்த கூட்டங்களும் முஸ்லிம் காங்கிரஸ்காரர்களும் இணைந்து முஸ்லிம்களுக்கோ தமிழர்களுக்கோ எவ்விதமான நன்மைகளோ சேவைகளோ செய்யவில்லை. தாங்களுக்கு தேவையானவைகளை அரசாங்க ஆதரவோடு செயல்பட்டுக் கொண்டார்கள். விசேடமாக ஒன்று கூற வேண்டும் உங்களுக்கு, ஹக்கீம் இந்த நாட்டின் நீதியமைச்சராக இருந்தார். அவர் நீதியமைச்சராக இருந்த போது அவசரகால சட்டம் இருந்தது. அந்த அவசரகால சட்டத்திலே தமிழர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார். அப்போதெல்லாம் அவர் பாதுகாப்பு அதிகாரிகளோடு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். தன்னுடைய அமைச்சர் பதவி பறிபோன பின்பு இந்த நாட்டிற்கு அவசரகால சட்டம் தேவையில்லை என்று போராடிய ஒருவர் தான் அவர். எனவே இப்படிப்பட்ட ஈழத் தமிழர்களும் ஈழத்தனமான முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கும் எதிராகத்தான் தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து அந்த தலைவருக்கு வாக்களித்தோம். கடந்த காலங்களில் சஜித் பிரேமதாசவுக்கு நாங்கள் எல்லாம் வாக்களித்தோம். கடந்த தேர்தலில் முழுமையாக சஜித்துக்கு நான் சேவையாற்றினேன். இருந்த போதிலும் நாம் ஏன் அவரோடு சேரவில்லை? அங்கு இருப்பவர்கள் எல்லாம் இனவாதிகளும் பொய்க்காரர்கள். இந்த வாட்டி கூட அவர் ஓரளவுக்கு நெருக்கமா வந்திருக்காரு. ஒரு நெக் டு நெக் காம்படிஷன் தான் இருந்திருக்கு. முழுமையான கடந்த காலங்களிலே கொள்ளையடித்த கூட்டம் தான் அவரோடும் இருக்கின்றன. மீண்டும் இந்த கொள்ளை கூட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இல்ல திரு சிதம்பரம் கருணாநிதி சார், சஜித் பிரேமதாசா அவர்கள் ஒரு நெக் டு நெக் கான்டெக்ட் தான் கொடுத்திருக்காரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 50% மேல யாருக்குமே கிடைக்கல. சோ அந்த வித நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பெரும்பான்மை வந்து கிடைக்கல. புரியவில்லை, உங்களுக்கு கேள்வி புரியல. இல்ல சஜித் பிரேமதாசாவுமே நல்ல ஒரு கான்டெஸ்ட் தான் கொடுத்திருக்காரு. ஏன்னா இப்ப வெற்றி பெற்றிருக்கிற அனுரகுமார திசநாயக்கி அவர்கள் கூட முதல்ல 50% ரெண்டு பேருமே இல்ல அப்படின்றதானே வந்து மாற்று முறையில தானே இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது உண்மைதான். ஆனால் கடந்த தேர்தலிலே சஜித் பிரேமதாசா சுமார் 59 லட்சம் வாக்கு பெற்றிருந்தார். எனவே புதிய வாக்குகளும் இருக்கின்றது 5 வருடத்துக்கு. அந்த வாக்குகள் இங்கே எங்கே சென்றன? அவர்கள் வாக்களிக்கவில்லை. அவருக்கு கடந்த காலங்களிலே வாக்களித்தவர்கள் கூட அவருக்கு வாக்களிக்கவில்லை. அனுரகுமாரிக்கு 51% கிடைக்கவில்லை என்ற போதிலும் கடந்த தேர்தலில் அவர் சுமார் 4 லட்சம் வாக்குகள் பெற்றார் ஜனாதிபதி தேர்தலிலே. இப்போது அவர் 45 லட்சத்துக்கு மேல் 50 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கின்றார். எனவே இது ஒரு வெற்றி அல்ல, இது சாதனை அல்ல, இலங்கையில் நடைபெற்ற ஒரு சரித்திரம். நீங்களே முதல்ல சொன்னீங்க அவர் சீனா ஆதரவோடு தான் வந்து பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு, இப்போ இந்தியாவிற்கு அவருடைய தமிழர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைப்பாடு இருக்கும் அப்படின்றத இப்ப பெரிய கேள்வி. சீன ஆதரவாளர் அல்ல. அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது சீன ஆதரவோடு. ரோஹண விஜயவீரையின் கொள்கை தான் அது. ஆனால் அவர் இப்போது தலைவர் இல்லை. இங்கே இப்போது இருப்பது இன்னொருவர். எனவே இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்னவென்று இன்னும் எங்களுக்கு உண்மையாகவே புரியவில்லை. ஏனெனில் இன்றுதான் அவர் அந்த பதவி எடுத்திருக்கிறார். சரி, ஏன்னா குறிப்பா இன்னொரு கேள்வி எழுது, தமிழர்களுக்கு வந்து அவர் ஆதரவான நிலைப்பாட்டில் இல்ல. இலங்கையில் இருக்கக்கூடிய 13வது சட்ட திருத்தத்துக்கெல்லாம் அவர் ஆதரவு அளிக்க மாட்டார், மாகாணங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குவதற்கு ஆதரவு அளிக்க மாட்டார் என்பன போன்ற பேச்சுக்களும் இருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய பார்வை? 13வது திருத்த சட்டத்தில் போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் என்பது ஒரு சிக்கலான உண்மையாக பிரச்சனை. காரணம், வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணம் அல்ல. காணி அதிகாரமோ போலீஸ் அதிகாரமோ கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக 100% அதிகாரமும் அந்த மாகாணத்திற்கு முதலமைச்சருக்கு சென்று விடுகின்றது. மத்திய அரசாங்கத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. அதனால் முதலமைச்சர் என்பவர் தமிழராக இருப்பாரா என்பது ஒரு சந்தேகம். வடக்கில் தமிழர் வந்தார், ஆனால் கிழக்கில் நாங்கள் 47% இருந்தும் முஸ்லிம்கள் 42% இருந்த போதிலும் அங்கே கடந்த காலங்களில் எங்களுக்கு பார்க்க முடிய தொடர்ச்சியாக முஸ்லிம் முதலமைச்சர்கள் இருந்தார்கள். எனவே காணி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தால் தமிழுடைய நிலங்கள் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு பிரித்து கொடுத்திருப்பார்கள். அதிகாரம் கிடைக்க போவது முதலமைச்சருக்கு. முஸ்லிம் தமிழ் இனப்பிரச்சனைகள் கூட வந்தன. அப்படி வந்திருந்தால் அந்த ஒரு பக்க சார்பாக முதலமைச்சர் செயல்பட்டிருப்பார். ஆனால் மத்திய அரசாங்கத்திற்கு போலீஸ் அதிகாரம் இருப்பதால் ஜனாதிபதி என்பவருக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இந்த நாட்டு மக்களின் ஆதரவு தேவை என்பதால் வடகிழக்கு நிச்சயமாக அவர்கள் பாதுகாப்பு கொடுப்பார்கள். எனவே காணி அதிகாரம் முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுபவர்களிடம் நான் ஒன்று கேட்க விரும்புகின்றேன். கிழக்கு மாகாணத்திற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? தமிழர்கள் வாழ்ந்தார்கள், ஆண்டார்கள், 11 ஆசனங்களை TNA பெற்றிருந்து தமிழ் மக்கள் மத்தியிலே இனவாதத்தை தூண்டிவிட்டு முஸ்லிம் காங்கிரஸ் வெறும் 7 ஆசனங்களை பெற்றார். ஆனால் 7 ஆசனம் பெற்றவருக்கு முதலமைச்சருக்காக இந்த 11 பேரும் கை தூக்கியவர்கள் தான் தமிழின துரோகிகளாகிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள். இப்படி இருக்கும் போது நீங்கள் காணி அதிகாரமும் போலீஸ் அதிகாரமும் கொடுத்தால் அந்த அதிகாரம் செல்ல போது தமிழர்களுக்கா, இஸ்லாமியர்களுக்கா, முஸ்லிம்களுக்கா? இதில் இதன் பின்விளைவையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்ல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்பிரச்சனையை தொடர்ந்து சந்தித்து அது தேர்தலில் எதிரொலித்த ஒரு காலம் மாறி இப்பொழுது பொருளாதாரத்தை நோக்கிய ஒரு நகர்வாக இந்த தேர்தல் முடிவு பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக. ஏனெனில் மிக தெளிவாக ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த அனுரகுமார திசாநாயக் அன்று மேடையிலே கூறியிருந்தார், இந்த நாட்டில்
போதை வஸ்தை இல்லாதொழிப்போம், மக்களுடைய தேவைகளை நியாயமான முறையிலே பூர்த்தி செய்வோம், அனைவருக்கும் உள்நாட்டு உற்பத்தியை ஏற்படுத்துவோம் என்று வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமாக ஈர்க்கப்படும் அப்படின்றதும் அவருடைய முக்கியமான ஒரு பரப்புரையா இருந்தது. நிச்சயமா. ஆகவே இதை நம்பித்தான் மக்கள் வாக்களித்தார். உண்மையாகவே எங்கள் யாருக்குமே அனுர திசாநாயக்கா நல்லவரா கெட்டவரா என்பது தெரியாது. அவர் ஆட்சி செய்யவில்லை. இருந்த போதிலும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது ஒன்று. அது மாத்திரமல்லாமல் கடந்த கால அரசியல் தலைமைகளையும் தமிழ் தலைவர்களையும் இஸ்லாமிய தலைவர்களையும் முஸ்லிம் தலைவர்களையும் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்ற நீண்ட கால ஒரு ஆசையை அவர்கள் வாக்களித்து அர்ப்பணித்தார்கள் அனுரகுமார திசாநாயக்கா. எனவே அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு நியாயமாக நடப்பார் என்று நாங்கள் நம்புவோம். கண்டிப்பா சார், அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சார் ராமன் சார், அதாவது எதுக்காக முதல்ல அந்த கேள்வி இந்தியாவுக்கு அவர் அனுசரணையாக இருப்பாரான்னு கேட்டோம்னா, இப்போ அதானி போன்றவர்களுடைய அந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்து சரியான அளவில் இல்லை, அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்றத அவர் பரப்புரையிலே வந்து சொல்லியிருந்தார். அவருடைய மேனிஃபெஸ்டோலையுமே இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் இந்தியாவோட அவருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி. தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 2021 முன்னால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி கவர்மெண்ட் இருந்தது. அன்னைக்கு எடப்பாடி அமைச்சரவை கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் எதிர்க்கட்சி எதிர்த்தது. உதாரணத்துக்கு மது ஒழிப்பில் வந்து அடியோடு ஒழிக்கணும், வீடு வீடாக ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து கேட்டு கருப்பு கொடி ஏற்றி பேச்சில் அணிஞ்சு கனிமொழி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே பண்ணாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சி வந்து சின்ன ஒரு திருதான். அது வந்து கொரோனா காலத்தில் வந்து இப்போ அவ்வளோ அவசரமாக அந்த மதுக்கடையை திறக்கணுமான்றது அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்களும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே சொல்லுங்க. நீங்களும் பென்சிலுக்கும் பேனாக்கும் வித்தியாசம் என்ன? ரெண்டுக்கும் ஒரு சேம் தான். அதுவும் எழுதும் இதுவும் எழுதும். இதுவும் வந்து என்ன வேணும் இப்போ எழுதிக்கலாம். அதே போல் வந்து ஒரு ஆட்சியில் இருக்கும்போது ஓட்டு வாங்குறதுக்கு முன்னால் ஒரு பேச்சாக இருக்கும். ஆனால் ஆட்சியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிதி தேவைன்னா இலங்கை வந்து டோட்டலாகவே இன்றைக்கி வந்து ஏற்கனவே 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தொழில் நிறுவனங்கள் இடத்த வாங்கி தொழில் முதலீடு போகும்போது தான் 2022 ராஜபக்சேவை சொந்த கலவரம் வந்து ஊழல் பண்ணி வெளிநாட்டில் அவர் ஓடி போயிட்டார். ஸோ முதலீடு போட்ட தமிழ்நாட்டிலே உங்களுக்கு தெரியும் 50க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய கோடீஸ்வர செல்வந்தர்கள் வந்து அங்கே இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து இடமும் இல்லை பணமும் இல்லை எல்லாமே போச்சு. இதனால இலங்கையில் இருக்கக்கூடிய பல செல்வந்தர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்களே அந்த நாட்டில் பொருளாதாரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ண பயப்படுறாங்கன்னா ஸ்திரத்தன்மையான அரசாங்கம் நமக்கு கிடையாது. எந்த நேரத்தில் என்ன கலவரம் என்ன வரும் என்பது தெரியாதனால தான் உலக நாடுகளிலிருந்து யாருமே இவங்க போனாலும் கூட யாரும் வரமாட்டாங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கூட கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் இலங்கையில் போய் பார்த்தப்பறம் அங்கே நிலைமை சரியில்லாதவங்களும் இருக்கிறாங்க. ஆகவே இப்போ அவங்களுக்கு முதல் கட்டமாக மக்களுடைய வாழ்வாதாரம் ஜொலிக்க வேண்டும். விவசாயம், உரவளங்கள், நிலவளங்கள், நீர்வளங்கள் எல்லாம் பெருக்க வேண்டுமானால் அதற்கு உடனடியாக தேவை எந்த நாடும் இப்போ அங்கே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா IMF உலக வங்கியே இப்போ கழுத்தை நெரிக்குது. பணத்தை கட்டியா வட்டியாக கட்டியான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பாதி ஏற்கனவே சைனாக்காரங்க ரெடியாக முதலைய மாதிரி வாயை திறந்துட்டு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த நிலைப்பாட்டில் வந்து இந்தியா ஒருபோதும் இலங்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தவிர இலங்கை மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் கருத்தில் கொண்டுவாங்க. இப்போ நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் போகும்போது யாழ்ப்பாணத்தில் சீதரன் என்ற MP தலைமையில் அங்கே உள்ள சைவ நெறியாளரான பேராசிரியர் மரவன் சச்சிதானந்தன் வீட்டில் தான் 2 நாள் தொடர்ந்து மீட்டிங் நடத்தினோம். நான் இந்து மக்கள் தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் அங்கே நடந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் அங்கே வராங்க. அவங்களுக்குள்ள ஒற்றுமை வேற கிடையாது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் ஒரு யூனிட்டாக ஃபார்ம் பண்ணி ஒரு குடைங்கள் நீங்கள் வாங்க, வந்து இந்தியாவோட அரசாங்கத்தை நீங்கள் பிரதமரை பார்த்து வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்தா உங்களுக்கு தேவையான டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஆனால் எதுவுமே நீங்கள் பண்ணாமல் உங்களுக்குள்ள ஒற்றுமை என்பது இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பங்கு கூடு ஏன்னா பயமுடாத சட்டத்திட்டத்துக்காக நாங்கள் போனோம். அங்கே போனால் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு கோஷ்டியாக இருக்கும்போது நீங்கள் யாரை இது பண்ண முடியும்? கிளிநொச்சியில் நம்முடைய பிரபாருடைய அந்த இடத்துல கூட போனோம். அவங்க பிறந்தவர்கள் எல்லாமே எதுவுமே அடையாளம் என்பதே தெரியல. மக்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம சிதம்பரம் இவர் கருணாநிதி அவர்கள் சொன்னது மாதிரி இலங்கையில் பார்த்தீங்கன்னா கிழக்கு மாகாணம், வடகிழக்கு மாகாணம்லாம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், கண்டி, மலையகத்தில் சிங்களர் இருக்கிறாங்க, தமிழர்கள் இருக்கிறாங்க. திருகோணமலை, மட்டக்களப்பிலும் தமிழர்கள் அதிகமாக உள்ள இடங்கள். அவங்களுக்கு தொழில் வளம் கிடையாது, எதுவுமே கிடையாத ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது மக்களுடைய கட்டமைப்பை டெவலப் செய்ய வேண்டும். டெவலப் செய்யணும் உலக நாடுகள் வந்து பெரிய பெரிய செல்வந்தர்கள் தொழில் வளம் நடக்க வேண்டும். அதனால் அதானியே எதிர்க்கட்சி இருக்கும்போது சொன்னார். ஆனால் இனிமேல் அவர்களை கண்டிப்பாக வெளியில் அனுப்பி அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் யாரை கூப்பிடுவீங்க சொல்லுங்கள். யாரும் எந்த தொழிலதிபர்களும் இலங்கையை நம்பி இன்னைக்கு யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி இல்லை. காரணம் அங்கே என்ன அப்படி இருக்க சூழ்நிலை. அப்போ அம்பானி வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதுக்கான அந்த இதுக்கு முதலீடுகளை கொண்டு வராருன்னா
அதை வந்து எதிர்க்கிற மாதிரியான சூழல் இருக்கு. இந்தியாவிலேருந்து வரவங்கள விரும்பலையான்ற கேள்வி தான் கிடையாது. நீங்க நினைக்கிறது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்ற பார்வையில் நீங்கள் சொல்லுகின்றீங்க. ஆனா இன்னைக்கு அந்த அரசாங்கம், இந்த அரசு திசநாயகவுடைய அரசாங்கம் மக்களுக்கு டெவலப் பண்ணணும், ஏதோ மற்ற அரசாங்கத்தை விட இதுவர்களுக்கு யாரும் செய்யாதை விட நாம புதுமையாக செய்து ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற மனநிலையில் அவர்கள் உள்ளார்கள். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் பார்க்கும்போது இந்தியாவுடன் நிச்சயமாக இலங்கை சைனாவை விட நட்புணர்வு பாராட்டுவார்கள் என்பதுதான் என்னுடைய கணக்கு. இல்லை, இப்போ வந்து இந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரியான தொழில் முதலீடுகளாக இருக்கட்டும், நீங்களே சொல்கிறீங்க அங்கே தொழில் முதலீடு பண்ண தயங்குறாங்கன்னு சொல்கிறீங்க. இந்த சூழ்நிலையில் அப்போ அம்பானியே இப்போ வந்து அதுக்கான பின்வாங்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா? பின்வாங்க ஒரு விஷயம் சார், அவங்க இன்னைக்கு எதுக்கு கண்டிப்பாக பின்வாங்க மாட்டாங்க. காரணம் அவங்களுக்கு வந்து அம்பானியாவோட கட்டமைப்பு நிறைய இருக்குது, உலக அளவில் அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்கனால இலங்கையில் வந்து அம்பானியா மாதிரி யாராவது நீங்கள் கூப்பிடுங்க சார், யார் இலங்கையை நம்பி யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது வெளியுறவு கொள்கையினுடைய அந்த புதிய திட்ட வடிவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் மீனவர்கள் மேட்டர் சொன்னீங்க, 2014 பிறகு மீனவர்களை வந்து பெருசா வந்து பாதிக்காத இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் வந்து இலங்கை அரசாங்கம் மீன்பிடி பெருசா பாதிக்காம இருக்காங்க, சிறுசா கொஞ்சம் அப்படிதான் உங்களுக்கு பார்வை இருக்கு. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா மீனவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தல அப்படின்றத ஒரு விஷயமா இருக்கு. மீனவர்கள் ஒரு விஷயம் சார், அங்க வந்து அது எல்லை பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து நீங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போது அவங்களுக்கு கண்டிஷன் இருக்குது. அந்த நாட்டு அரசாங்கம் நீ சின்ன வலையை போடாத, அந்த குறிப்பிட்ட இனத்துக்கு தகுந்த மாதிரி வலையை போடுன்னு சொல்றாங்க. இதுல தான் அவங்களுக்குள்ள மாறி மாறி பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கணும். அது பேச்சுவார்த்தை வந்து ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்காங்க, நிதி அமைச்சர் பேசியிருக்கிறாங்க, மீனவள சம்பந்தமான இது பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டா இருக்கிறாங்க. ஸோ ஒரு புது கவர்மெண்ட் வந்த பிறகு அவங்க மனம் விட்டு பேசணும், 2 அதிபர்கள் சந்திப்பாங்க. இப்போ வந்து பொதுவாக ஒரு பேச்சு இருக்கு சார், அதாவது ஏற்கனவே இருந்த மாலத்தீவா இருக்கட்டும், நேபாளம் இருக்கட்டும், அதற்கு அடுத்த இடத்துல இப்போ இலங்கையும் வரும், அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு பொதுவாக ஒரு பேச்சு இருக்கு. ஒரு விஷயம் சார், இன்னைக்கு இலங்கை புதிய அரசாங்கம் வந்திருக்குது. ஆனால் சர்வதேச அளவில் கொரோனாக்கு பிறகு இந்தியாவினுடைய வளர்ச்சி பிடிக்காமல் இதை வீழ்த்த வேண்டும் என்று சில கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் தொழில் புரட்சி ரீதியாக இந்தியாவுடைய இமேஜை கெடுக்க வேண்டும் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்தியாவின் வரைபடத்தை தலையில் உட்காந்துரும் சிலவங்க குறைச்சனை கொடுக்குறாங்க. இப்போ வந்து மாலத்தீவு எப்படி காலில் உட்காந்து குடைச்சல் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இலங்கையை பயன்படுத்தலாம் நினைக்கிறார்கள். இலங்கையினுடைய புதிய அரசு நிச்சயமாக இந்தியாவுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள். அதில் எந்தவித மாற்றம் கிடையாது. காரணம் வந்து இந்தியா அந்த விஷயத்தில் வெளியுறவு பிரச்சனையில் குறிப்பாக இலங்கை பார்த்து ரொம்ப உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்றால் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான். இலங்கையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 மாநிலங்களும் 25 மாவட்டங்களும் எப்படி இருக்கின்றதோ அதே போல் இந்தியாவில் பல மாநிலம் நிறைந்தது. அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் மாநில அரசு, அந்த மாநில அரசுக்கு இருந்தாலும் மத்திய அரசும் மாநில அரசும் இந்த விஷயத்தில் ரொம்ப இதாக இருக்கிறது, உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இலங்கையும் இந்தியாவும் நட்புணர்வு பாராட்டும். இலங்கை நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இந்தியா நிச்சயமாக முதுகெலும்பாக இருந்து செயல்படும். தொடர்ந்து பேசலாம் சார். திரு பாரதி சார், அதாவது ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார், ஒரு 116 மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்காங்க, 184க்கும் மேற்பட்ட படகுகள் அங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கு. படகுகள்லாம் ஏற்கனவே அங்கே சிறை வைக்கப்பட்ட படகுகள் ரொம்ப சேதமடைந்த நிலையில் தான் அவங்க வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அதை மீட்பதற்கான ஒரு நடவடிக்கையை அதை திருப்பி அளிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை இந்த அரசு எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறீங்களா? நமக்கு அழுத்தம் வந்து நம்ம இந்திய அரசுக்கிட்ட இருந்து தான் முதல்ல போகணும். இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்றதும் அங்கே இருக்கக்கூடிய நம்மளோட மீனவர்களை மீட்கணும், படகுகளை மீட்கணும் என்றதில் வந்து பெரிய அளவில் அக்கறை இல்லை. ஆனால் மீனவர்களை மீட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர மீனவர்களை அந்த உடைமைகளையும் சேர்த்து வாங்கணும் என்றதில் அவங்க சரியான அணுகுமுறை இல்லை. சமீபத்தில் நம்ம பார்த்தா தொடர்ந்து தேர்தல் நடந்து முந்தா நாள் கூட பார்த்தீங்கன்னா கூட 37 பேர் 3 படகோட போயிருக்காங்க. அதனால் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம்னா 2 நாட்டு இவங்களுக்குமே அந்த கடல் பகுதி ரொம்ப முக்கியமான தேவை. பாரம்பரிய மீனவர்களோட பிரச்சனையை வந்து ஒரு மையமாக வச்சுக்கின்னு இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறாங்களோன்னு கூட நம்ம நினைக்க தோணுது. ஏன்னா அந்த கடல் பகுதிகளை பல்வேறு பெரிய முதலாளிகளுக்கு குத்தகை விடணும். அது வந்து காற்றாலை திட்டமாக இருக்கலாம், கடலில் பல்வேறு கனிமங்களை அகழ்வு பண்ணுற பல்வேறு திட்டங்களை ரெடியாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கடல் படுகைகளை வந்து எந்தெந்த இடத்துல எந்த கனிமங்கள் கிடைக்குது, எங்கே பெட்ரோலியம் இதெல்லாம் கிடைக்குதுன்னு எல்லாம் பிரித்து ரெடியாக வச்சுருக்காங்க. யார் கையில் கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இப்போ பாக்கி. இப்போ இந்த மாதிரியான நேரங்களில் 2 நாட்டு மீனவர்களையும் மோத விட்டு அந்த பகுதியில் தொழிலை வந்து குறைக்கணும் என்றத எண்ணமும் ஒரு பக்கம் 2 அரசுகளுக்கும் இருக்குன்றது ஒரு பக்கம் இருக்குது. இதில் பாரம்பரிய மீனவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த நேரங்களில் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே நம்மளோட அந்த பாரம்பரிய உரிமையை வந்து மிக தெளிவாக புரிஞ்சுக்கின்னு அந்த தொழிலை வந்து இன்றைக்கி கையில் மறுபடியும் எடுக்கணுன்றது தான் எங்களை மாதிரி இருக்கிறவங்களோட ஆசை. இதை வந்து யாரோ தூண்டி விட்டுட்டு இந்த பிரச்சனையை மறுபடியும் பெருசாகிறதுனால இன்றைக்கி நம்ம இங்கே தமிழக மீனவர்கள் அங்கே மீன் பிடிக்க அறவே போகலைன்னா
இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து நிச்சயமாக முழுமையாக பண்ணுவாங்கன்றதெல்லாம் வெறும் அர்த்தமில்லாத பேச்சு. அது வந்து பெருமுதலாளிகள் கையில் அந்த பகுதியை ஒப்படைக்கணுன்ட்டு 2 நாடு இவங்களுமே ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அந்த பகுதி நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது இந்த இலங்கை தமிழர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் வந்து அந்த பிரச்சனையை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவங்க வந்து காரியத்தை சாதிக்க நிச்சயமாக அதிகப்படியான அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த இதை வந்து குறைக்கணும்ன்றது அவங்களோட நோக்கம். ஏன்னா இன்னைக்கு வரப்போகிற ஏற்கனவே போட்டிருக்காங்க கடல் காற்றாலை இருக்குது, கடல் பகுதிகள் அகழ்வு இருக்குது. ஏற்கனவே இங்கே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த திட்டம்னு சொல்கிறது இந்திய அரசாங்கம் இலங்கை ரெண்டையும் சொல்கிறீங்க. 2 பகுதிகளுமே காற்றாலை திட்டம் இருக்குது. இங்கேயும் ஒரு போட்டுட்டு அதுக்கான பணிகள் போய்கின்னு இருக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த இந்த பொருளாதார சிக்கல்னால அங்கே வேணால் எப்படி இருக்குன்னு தெரியலையே தவிர அங்கேயும் இதே இந்தியாவில் இந்த குறிப்பிட்ட கடல் பகுதியில் நீங்கள் எந்த திட்டத்தை கொண்டு வரீங்களோ அதே திட்டத்தை இன்னொருத்தர் மூலமாக அங்கே கொண்டு வரதுக்கு அவங்களும் தயாராக இருக்காங்க. சரி சார், தொடர்ந்து பேசலாம் சார். திரு செல்வம் சார், அதாவது இப்போ ஏற்கனவே வந்து அண்டை நாடுகளில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டபடி நேபாளமாக இருக்கட்டும், மாலத்தீவு, இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இவரும் வந்து சீன சார்புடையவர் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இவரும் ஒரு தரப்பிலிருந்து அழுத்தம் தருவதற்கான சாத்தியக்கூறுகள் இதெல்லாம் வந்து சைனாவோட ஒரு வேலையா இருக்குமோ என்ற ஒரு பேச்சும் பரவலாக இருக்கிறது. உங்களுடைய பார்வை? அதாவது இலங்கை வந்து இந்தியாவுக்கு மிக நெருக்கமான நாடு, அண்டை நாடு. பூகோள அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இலங்கை தேவை. இலங்கைக்கு நிச்சயமாக இந்தியாவை தவிர்த்து விட்டு இவங்க சீனாவுக்கு போக முடியாது. ஏன்னா நேபாள், பூட்டான் அதெல்லாம் தாண்டி பங்களாதேஷ் எல்லாம் தாண்டி இவங்க போகணும். அதனால வரக்கூடிய இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அதிபர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இலங்கை நாட்டினுடைய வளங்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற விடயத்தில் சரியாக இருப்பார். ஆனால் அவர் இந்தியாவை பகிச்சுக்கிட மாட்டார். மாலத்தீவு கூட நீங்க சொன்னீங்க, சமீபத்துல கூட அவங்க ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக கூட இந்தியா தான் அவங்களுக்கு பொருளாதார உதவி பண்ணியிருக்காங்க, சைனா பெருசா பண்ணல. அதனால நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உலக அளவில் மிகப்பெரிய அளவில் எல்லா நிலையிலும் செல்வாக்கு செலுத்துகிறார். ரஷ்யாவிலையும் உக்ரைன்லயும் நடக்கிற யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட 2 நாட்டு அதிபர்களை சந்திக்கக்கூடிய அளவிற்கான நிலை இருக்கிறது. ஆனா இலங்கை தமிழர் விஷயத்துல நான் என்ன பொறுத்த வரைக்கும் சார், நீங்க நண்பர் சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் மாறுபடுகிறார் உடன்படுகிறார் எனக்கு தெரியாது. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 1984 இருந்து 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலை நடைபெற்ற அந்த காலம் ஒரு விடுதலை புலிகள் அவர்களுடைய ஆதிக்கம் நம்முடைய கடல் பகுதியில் இருந்த காலம் வரைக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் பாதுகாப்பு இருந்தது, இந்திய மீனவர்களுக்கும் பாதுகாப்பு இருந்தது. ஆனா இந்த ராஜீவ் ஜெயவர்தன ஒப்பந்தத்திற்கு பிறகு ஏற்பட்ட முரண்பாடுதான். ஏற்கனவே நான் சொல்லும் போது கூட சொல்றேன், சிவசங்கர மேனன் ஆகட்டும், ரமேஷ் பண்டாரி ஆகட்டும், ஜெயன் தீட்சித் ஆகட்டும், இவங்கெல்லாம் செஞ்ச குளறுபடிகளின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய சிக்கல் வந்தது. இலங்கையினுடைய பொருளாதார சீரழிவுக்கு இது ஒரு காரணம். மஹிந்த ராஜபக்சேவுடைய குடும்பத்தினுடைய கொள்ளை ஒரு பக்கம், அதான் குடும்ப ஆதிக்கம், குடும்பத்தினுடைய கொள்ளை, இதெல்லாம் மிக 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 முக்கியமா இருந்தது. ஆனாலும் கூட விடுதலை புலிகளை என்றைக்கு இவர்கள் கொன்றளித்து விடுதலை இயக்கத்தை இவர்கள் எல்லாம் பால்படுத்தினார்களோ, இன்னும் கூட தமிழர்கள்ட்ட ஒற்றுமை இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் கூட சரி, தமிழ்நாட்டில இருக்கிற முக்கிய தலைவர்கள் வாழ்நாள் சாட்சியாக இருக்கிற ஐயா பல நெடுமாறன் இருக்கிறார், தலைவர் வைகோ இருக்கிறாங்க, அண்ணன் கொளத்தூர் மணி இருக்காங்க, நிறைய தியாகம் பண்ணவங்க. ஆனா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருக்கும் போது, சார்ஜ் பெர்னாண்டஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கும் போது பல்வேறு உதவிகள், நான் அதை இப்போ வெளியே சொன்னா கூட நியாயம் இருக்காது, அவ்வளவு உதவிகளை பண்ணாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்த காலங்கள்ல வந்த அரசு, அதாவது இன்னும் சொல்ல போனா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் அரசு செய்த குளறுபடிகளின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய, இன்னும் ஒரே ஒரு செய்தியோடு முடிச்சு, 2004 அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு தோற்கடிக்கப்பட்டது பாருங்க. அந்த அரசு தோற்கடிக்கப்படாமல் பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும்னு சொல்ல வரீங்க? உறுதியா சொல்றேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருந்திருக்கணும், அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இருந்திருக்கணும், அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு தொடர்ந்து இருந்திருந்தா இவ்வளவு பெரிய குளறுபடி வந்திருக்காது. இந்த இவ்வளவு குளறுபடிகளை செய்த அரசு கடந்த கால காங்கிரஸ் அரசு. சரி சார், சரி சார், தொடர்ந்து பேசலாம் சார். சிதம்பரம் கருணாநிதி சார், ஒரு செய்தி முடிச்சிடறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு இலங்கைக்கு சென்று வந்து இன்றைய பிரதமர்
மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்தாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இலங்கை நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு தமிழராக இருக்கிற காரணத்தாலையும் ஒன்னும் நடக்க மாட்டேங்குது சார். எல்லாம் இருக்காங்க, ஆனா எதுவும் பெருசா நடக்கிறது இல்ல. இல்ல பாருங்க. சரி சரி சரி, தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நான் மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. அவர்கள் சரியாக நடந்து கொண்டு சரி சார், நான் வரேன், மறுபடியும் வரேன். மக்களை ஒன்றிணைத்து இலங்கை இந்திய உறவையும் மேம்படுத்தும். சரி சார், சரி சார், நான் வரேன் சார். சிதம்பரம் கருணாநிதி சார், அதாவது இப்போ இலங்கை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இப்போ அதை மீட்டெடுப்பதற்கு இவருடைய நடவடிக்கைகள் எத்தகையதாக இருக்கும் அப்படின்றதான் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. மற்ற எல்லா பிரச்சனைகளும் தாண்டி இதான் பூதாகரமான பிரச்சனை இருக்குது. அதற்கு என்ன வியூகம் அவர் வகுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சார்? உண்மையாகவே அது என்னன்னு தெரியாது. பதவி பாரம்பெடுத்தது இன்றைக்கு தான் அவர் பதவி பாரம்பெடுத்தார். ஆனால் நிச்சயமாக மற்றவர்களை விட ஒரு வித்தியாசமாக அவர் செயல்படுவார் என்ற பெரிய எதிர்பார்ப்பு என்ற மக்களுக்கு இருக்குது. ஏன்னா கம்யூனிஸ்ட் தத்துவமே வந்து பெரும்பாலும் பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி வரக்கூடியது. மற்ற கட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் கடந்த காலங்கள்ல யாரு வந்தா பார் பெர்மிட், மணல் பெர்மிட், மண் பெர்மிட், டெண்டர்ஸ் எடுக்கிறதுல தான் மக்கள் முன்னணியில இருந்தாங்க. ஆனா இந்த கட்சியில அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இவங்க இந்த கடந்த அரசாங்க சுமார் 75 ஆண்டு கால ஆட்சிக்கு ஒரு வித்தியாசமா மக்கள் மத்தியில வர வேணும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் மக்களுக்கும் இருக்கு, இன்றைய நாட்டின் தலைவருக்கும் இருக்கு. இல்ல கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லும்போது பார்க்கும்போது அப்ப மீனவர்கள் பிரச்சனையை பத்தி நான் உங்ககிட்ட கேட்டா அதுவும் பொறுத்திருந்தா பார்க்கணும் அப்படின்னு தான் பதிலா இருக்குமா? நிச்சயமாக. அதுக்கு காரணம் இலங்கை அரசாங்கமோ இலங்கை கடற்படையோ அல்ல, இந்திய அரசாங்கமும் அந்த பிழையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடலிலே எங்கும் எங்களுக்கு அடையாளப்படுத்தப்படவில்லை. ஆனால் உங்கள் கடற்படைக்கு தெரியும் அடையாளம் எங்கிருக்கின்றது, எங்களுக்கு தெரியாது, மீனவருக்கு தெரியாது. இலங்கை கடற்படைக்கும் இந்திய கடற்படைக்கும் தெரியும் உங்களுடைய கடற்படை எவ்வளவு தூரம் உங்கள் கடல் வளம் உங்களுக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் அதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வாருங்கள். உங்களுடைய நடுக்கடல்ல இருக்கிற ஒரு போர்டை வைத்திருங்க, நேவி போர்டு இருக்கின்றதை வைத்து லைட் அடிங்க நைட்டுக்கு, இதுக்கு அங்கே போகக்கூடாது என்று. அல்லது அனைத்தும் உங்களுக்கு இந்திய அரசாங்கத்தில் இன்டர்நெட்ல இருந்து எல்லா நெட்டும் எல்லாம் தெரியும் என்று கூறுபவர்கள் ஏதாவது ஒரு வயர்லெஸ் ஏதாவது அவர்கள் அன்னைக்கு நம்ம இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசும்போது சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, நாங்க எல்லையில வந்து நம்ம கடற்படையை நிறுத்த முடியாது, அது வந்து வேற மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு வித்திடும் அப்படின்றாங்க. எனவே நீங்கள் கடற்படை எல்லையில் இல்லாமல் 1 கிலோமீட்டருக்குள்ளே சும்மா போட்ல ஒரு போய் கொண்டு வரலாம். நீங்க யுத்த கப்பல்ல போறீங்க, போட்ல சும்மா நார்மல் போட்ல போனா அதுக்கு நீங்க போற சைலண்ட் கொடுங்க. இல்லைன்னா அவர்களுக்கு ஒரு இத்தனை கிலோமீட்டர் தான் உங்களுக்கு இந்த நாட்டுல இருந்து இவ்வளவு தூரம் போகலாம் என்று ஏதாவது ஒரு மீட்டர் மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு தொழில்நுட்பத்திலே இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். எனவே ஏன் அதை செய்ய முடியாது இந்திய அரசாங்கம்? இல்ல கண்டிப்பா சார். இப்ப மீனவர்கள் சார்பா பேசினவங்க பாரதி அவங்க சொன்னாங்க, கடல் வளங்களை வந்து 2 நாட்டு பக்கமுமே வந்து எடுத்துக்கிறதுக்காக இந்த மீனவர்கள் பிரச்சனையை பூதாகரமா ஆக்கியிருக்காங்க இவ்வளவு நாளா அப்படின்றாங்க. பூதாகரம் என்பதை விட 2 நாடுமே சிந்தித்து செயல்பட வேண்டும். நான் சொன்னதுதான் பதில். இலங்கை கடற்படை, இந்திய கடற்படை, இவர்கள் இருவருக்கும் நிறுத்த முடியும். 2 பேருமே 2 பக்கம் போறத. அதாவது அனாவசியமாக கைது செய்யப்படுகிறார்கள் என்பது மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் நமக்கு தெரியும், நாங்க கடல்ல போய் பார்க்கல யாருமே அனாவசியமா புடிச்சிட்டு வராங்களான்ட்டு. அது நமக்கு உண்மையாவே தெரியாது. அரசாங்கம் சொல்லுது ஒரு புறம், இலங்கை அரசாங்கம், தமிழ்நாட்டு மீனவர்கள் வித்தியாசமான கருத்தை கூறுகிறார்கள். இதை அனைத்தும் நாங்கள் எதையுமே பார்க்கவில்லை, அவர்கள் கூறுவதை கேட்கணும். ஆகவே இவ்வாறான நிலை இல்லாதொழிய வேண்டுமானால் மத்திய அரசாங்கம் தலையிட வேண்டும். ஓகே சார். கடந்த காலங்களிலே இருந்த ரணில் விக்ரமசிங்க இந்தியா மிக உறவாக இருந்தார். இங்கே பெட்ரோல் இல்லாத போது IOC நிறுவனம் தான் இலங்கையில் பெட்ரோல் கொடுத்தது. ஆனால் இந்திய அரசாங்கம் சில தவறுகளை செய்துவிட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இலங்கையில் இருந்த மீனவர்களையும் அந்த படகுகளையும் மீண்டும் பெற்றிருக்கலாம். ஆனால் அதை தவறு விட்டு இலங்கை அரசாங்கத்தின் மீது குறை கூறுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அந்த சமயத்துல ஒரு நெகோசியேஷன் வச்சிருந்தா கண்டிப்பா இலங்கை பண்ணிருக்கும்ன்றது உங்க கருத்து. எனவே இவர்கள் அந்த படகுகளை நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று கூறி இருந்தால் நிச்சயமாக அன்றே கொடுத்திருப்பார்கள், அனைவரையும் விடுதலையும் செய்திருப்பார். அந்த வாய்ப்பை வந்து இந்திய அரசாங்கம் தவற விட்டு விட்டது. ஓகே சார், ஓகே சார். உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க சொல்ல வர்றது அதாவது என்னன்னா, இந்த புதிய அரசிடமிருந்து இலங்கை மக்கள் எதிர்பார்க்கும் விஷயம் என்ன? உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க சார். சிதம்பரம் கருணாநிதி சார். நிச்சயமாக கடந்த காலங்களிலே மக்கள் தொடர்ச்சியாக வாக்களித்தார்கள். வடகிழக்கு மலையக பகுதிகளிலே சஜித் அதிகமான வாக்கை பெற்றார். அது அவர்கள் சஜித் பிரேமதாசை கழித்த வாக்குகள். எனவே இன்று தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசேஷமாக வடக்கில் சுமந்திரனும் கிழக்கில் சாணக்கியனும் இன்று சஜித் பிரேமதாசோடு ஒட்டி கொண்டார்கள்.
காரணம், அவர்களுக்கு எதிர்காலத்தில் தமிழரசு கட்சியோ அல்லது வடகிழக்கில் இருக்கும் தமிழ் கட்சிகள் தேர்தலுக்கு சந்தர்ப்பமும் கொடுக்க மாட்டார்கள். தமிழ் மக்கள் அவர்கள் நிச்சயமாக வாக்களிக்க மாட்டார்கள். ஆகவே அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள், சஜித்து கழித்த வாக்கு எங்களுக்கும் கிடைக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழ் மக்கள் அவ்வாறான வாக்களிக்க மாட்டார்கள். அது சஜித்து கழித்த வாக்கு. அங்கே உள்ள மாற்று கட்சிகளுக்கு நிச்சயமாக மக்கள் வாக்களிப்பார்கள், வாக்களிக்க வேண்டும். இவ்வாறான தமிழினத்தின் துரோகிகளான சுமந்திரன், சாணக்கியன் போன்றோர் வடகிழக்கில் தூக்கி எறியப்படல் வேண்டும். நன்றி சார். உங்களுக்கு இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நீங்கள் ஒரே வரியில் சொல்லுங்கள் சார் உங்கள் நிறைவு கருத்து. அண்ணன் வந்து நம்முடைய சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் சில விஷயங்கள் சொன்னார். இந்த சுமந்திரன் மேட்டர் சொன்னார் பார்த்தீங்களா? சுமந்திரன் வந்து சுருக்கமாக நேரம் சுமந்திரன் அவர்கள் உலக அளவில் ஒரு விதமான ஒரு ஏஜெண்ட். அவர் இந்தியாவில் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல நிகழ்ச்சியில் வரும்போது எல்லாமே இந்து மக்கள் கட்சி அவருங்க கலந்து கொள்ள கருப்பு கொடி ஏற்றாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரெண்டாவது, இந்த நாட்டில் இலங்கையை பொறுத்தவரையிலும் நம்முடைய மத்திய அரசு கலாச்சார பண்பாட்டு துறை சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பல வளர்ச்சி திட்டங்கள் அங்கு ரெடி ஆகிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இலங்கை வந்து கண்டிப்பாக இலங்கைக்கு இந்தியா எல்லா வகையிலும் கண்டிப்பாக முழு ஒத்துழைக்கும். நன்றி சார். உங்களுடைய நிறைவு கருத்து. இலங்கை அரசு இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு 74, 76 ஆண்டுகளில் எப்படி அவங்களுக்கான உரிமைகளை வந்து சாமர்த்தியமாக வாங்கி கொடுத்தாங்களோ அதுபோல் இந்திய அரசு இப்போவாவது ஒரு சரியான ஒரு அணுகுமுறையை அணுகி பாரம்பரிய நம்ம தமிழக மீனவர்களோட உரிமையை எப்படியாவது மீன்பிடி உரிமையை வாங்கி தரணும் என்று தான் எங்களோட கோரிக்கை. நன்றி சார். திரு தூத்துக்குடி செல்வம் சார், உங்கள் நிறைவு கருத்து. அதாவது டக்ளஸ் தேவானந்தா, கருணா போன்ற துரோகிகளும் சுமந்திரன் போன்ற துரோகிகள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் எல்லாம் இன்றைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். நான் இன்னும் நம்புகிறேன் தலைவர் தமிழ் தேசியத்தினுடைய தலைவராக தமிழர்கள் நினைக்கிற விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இருந்தால் தலைவர், இல்லை என்றால் இறைவன். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இனியாவது தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த கால துரோகத்தை எல்லாம் மாற்றி அமைக்கிற வகையில் எல்லாரும் ஒன்றுபட்டு தமிழர்களுக்கு கடந்த காலத்துல 22, 27 எம்பிக்கள் வரைக்கும் இருந்தாங்க பார்லிமெண்ட்ல. அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தணும்ன்றது உங்களுடைய என்னுடைய எண்ணம். இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு இலங்கை தமிழர்களை பாதுகாப்பதற்கு உறுதியான நடவடிக்கை எடுக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.